ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் செக்கப் வந்து இருந்தது. அதனால் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு பிளட் டெஸ்ட் வந்து எடுக்க சொல்லியிருந்தாங்க, பிளட் கவுண்ட்காக. ஸோ அதனால் வந்து லேப் வந்து வந்திருக்கேன். என் முகமே ஒரு மாதிரி டல் அடிச்சுக்கிட்டே வருது. ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் நல்ல ஸ்கின்னு க்ளோவாக இருந்தது, அழகாக இருந்தேன் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. நிறைய அழகு கொடுக்கறதுனால பொன் குழந்தை தான் பிறக்கும்னு சொன்னாங்க. ஆனால் பையன் தான் வந்து பிறந்தான். இந்த ப்ரெக்னென்சியில் அப்படியே டல் அடிச்சுக்கிட்டே வருது. அதனால் என்ன குழந்தை பிறக்கும்னு எனக்கே ஆர்வமாக இருக்குது, பார்க்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரதுக்கு முன்னாடி நான் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். மெட்டர்னிட்டி வியர் வந்து கொரியர் ரீச் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து 3 பீஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் கொடுத்துருக்காங்க, நாட்டு இருக்குது, அதுக்கப்புறம் பஃப் ஸ்லீவ் வந்து இருக்குது. வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் கூட என்னமோ நினச்சேன், நைட்டி கூட நான் வீட்டில் இருக்கும்போது தான் போட முடியும். ஆனால் வந்துட்டு இது போட்டுட்டு நான் வெளியே கூட போகலாம். ஹாஸ்பிட்டலுக்கே நான் இதான் போட்டுட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது வியர் பண்ண. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எக்ஸல் போட்டிருந்தேன்னா எனக்கு கரெக்டாக இருந்திருக்கும். டபுள் எக்ஸல் வந்து ரொம்ப லூஸாக இருந்தது. நான் ஸ்டிச் பண்ணியுமே கொஞ்சம் மொடாப்பாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு அம்மா கிட்ட பால் கொழுக்கட்டை வந்து கேட்டிருந்தேன். நல்லா கருப்பட்டி, சுக்கு, ஏழெல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆனால் எங்கள் வீட்டிலே ஹஸ்பண்ட்க்கு என் குழந்தைக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவங்களுக்கு நல்லா சுட சுட வடை, பஜ்ஜி அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக கரண்ட் வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அம்மா வந்து இருட்டுக்குள்ளே வந்துட்டு கேண்டில் பொறுத்து வச்சுட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுக்கு வந்து எக் பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவனுக்கு ஒரு 4 முட்டையை வேக போட்டுட்டு கொஞ்சம் காலிஃப்ளவர் இருந்துச்சு, அதில் காலிஃப்ளவர் 65 மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் ஆனியன் பஜ்ஜி வந்து போட்டுட்டு அப்படியே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் முட்டை பொரியலுக்கு வந்து வெங்காயம் வதக்கிட்டு இருந்தாங்க. ஸோ என் பையன் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன்னா, ஸோ அதனால் வந்து தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தான். சீரியஸாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க, எனக்கு பயங்கரமாக மூச்சு வாங்குது பேசும்போது. அதனால தான் கொஞ்சம் வாய்ஸ் வந்து கிளியராக இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக கரண்ட்டு வரவே இல்லை கடைசி வரைக்கும். கேண்டில் பொறுத்து வச்சு தான் உட்காந்து பஜ்ஜிலாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி டே வந்து இப்படி தான் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.